இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற காய்கள் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெளியே வச்சா அவ்வளோ நல்லது ஹெல்த்துக்கு. அப்போ தான் அதோட சத்துக்கள்லாம் கூடும். ஒரு 3 விதமான காய்களை நான் சொல்ல போகிறேன். முதலாவது பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி. இந்த 3 பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேமிலி, அண்ணன் தம்பி மாதிரி தான். இந்த 3க்கும் ஒரே கேரக்டர் தாங்க. இந்த 3ஐயும் நீங்கள் சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல நல்லா கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வச்சுருங்க. வெளியேனா அதுக்காக காத்தோட்டம் உள்ள இடத்துல வெளியே வைக்கணும். ஃப்ரிட்ஜிலலாம் வச்சிடக்கூடாதுங்க. வெளியே வச்சுட்டு ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் கழித்து நீங்கள் அதை சமைக்க ஆரம்பிக்கலாம். அப்படி பண்ணும்போது இதில் உள்ள சல்ஃபோரஃபேன் அப்படிங்கிற ஒரு காம்போனன்ட் பல்கி பெருகும். இது கேன்சரை தடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஐசோதயோசயனேட் அப்படின்னு ஒரு பொருள் இதில் வருதுங்க. இதுவும் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா பூண்டு நம்ம சமையலுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா? சில பேர் சுட்டு கூட சாப்பிடுவாங்க. எல்லாம் ஓகே தான். பூண்டை நம்ம எப்படி பயன்படுத்துவோம்? நல்லா தோலை உரிச்சிட்டு வெளியே வச்சுட்டு முழுசாக பயன்படுத்துவோம், இல்லை கட் பண்ணி கூட பயன்படுத்துவோம். நீங்கள் தோலை எடுத்துட்டாலே, இல்லைனா கட் பண்ணாலும் சரி கட் பண்ணாமல் இருந்தாலும் சரி, தோலை எடுத்த அப்புறம் வெளியே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சிங்கன்னா சூப்பரான ஒரு மேஜிக் நடக்கும். ஆலிசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இருக்குது இதில். இதுதான் பூண்டோட மருத்துவ குணத்துக்கு ஒரு காரணம். இது அதிகமாகும் அப்படின்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. பூண்டை நீங்கள் உடனே பயன்படுத்த விட ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வெளியே வச்சுட்டு, அதாவது அதை தோலை எடுத்துகிட்டு வெளியே வச்சு இல்லை கட் பண்ணி வெளியே வச்சிங்கன்னா ஆலிசின் அதிகமாகி நம்மளுக்கு உடம்புக்கு ஆரோக்கியத்தை தருது. உடம்போட நோய் எதிர்ப்பு சக்திக்கு இது ஊக்கம் தருது. மூணாவது பார்த்திங்கன்னா ஆனியன், வெங்காயம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 இருக்குங்க. ரெண்டுமே நல்ல விஷயம் தான். ஆனால் சின்ன வெங்காயம் எப்போவுமே பெருசை விட நல்லது. இந்த வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அப்புறம் சல்ஃபர் காம்போனன்ட்ஸ் நிறைய இருக்குது. நம்ம வெங்காயம் கட் பண்ணும்போது நம்மளுக்கு அப்படியே கண் எரிச்சலாகாமல் இது காரணம் அதில் உள்ள சல்ஃபர் காம்போனன்ட்ஸ் காற்றுல பரவி நம்ம கண்ணை பாதிக்கும் போது நம்மளுக்கு வருது. ஆனால் இது ஒரு நல்ல விஷயந்தான். கண்ணில் உள்ள கிருமிகள்லாம் இதனால் சாகும். வெங்காயத்தை நறுக்கி ஒரு 10 நிமிஷம் வெளியே வைக்கும்போது சல்ஃபர் காம்போனன்ட் அதிகமாகி உடம்புக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய பாதிப்புலேருந்து நம்மளுக்கு விடுதலை தருது. ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கணும்னா வெங்காயத்தை வெளியே நறுக்கி வச்சு 10 நிமிஷம் கழித்து பச்சையாவோ சமைச்சா சாப்பிடுங்க. இப்படி நீங்கள் வெயிட் பண்ணக்கூடிய நேரம் காத்தோட்டம் உள்ள இடமா இருக்கணும். ஃப்ரிட்ஜில் தயவுசெய்து வைக்காதீங்க. இப்போ நான் சொன்ன 3 காய்களும் பார்த்தீங்கன்னா ஆயிலில் குக் பண்ணி சாப்பிட்றீங்க இல்லையா? இதனால் ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிலில் என்ன இருக்குது? கொழுப்பு இருக்குது. இந்த உணவுப் பொருட்களில் இருக்கக்கூடிய 4 வைட்டமின்கள் ADEK, கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள். அதனால் ஆயில் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். முக்கியமாக செக்கில் ஆட்டின ஆயிலை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ரெண்டாவது விஷயம், இந்த காய்களை சமைக்கும் போது உப்பு நம்ம போடுறோம் இல்லையா? அளவாக தான் போடணும், ஜாஸ்தி போடக்கூடாது. கடைசியாக இந்த மாதிரி காய்களை நம்ம அதிகமாக ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இதில் உள்ள வைட்டமின்கள் ஆகட்டும், மினரல்ஸ் ஆகட்டும் எல்லாமே வெளியே போயிருங்க. முக்கியமாக ஆன்டி ஆக்சிடென்ட் வெளியே போயிடும். நம்ம இந்த காய்கள் சாப்பிட்றதே வயிறு பசிக்காக சாப்பிட்றோம், சத்துக்கள் கிடைக்கணும் தானே சாப்பிட்றோம். அப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சுட்டா எல்லா சத்துக்களும் போன அப்புறம் சக்கையை சமைச்சு என்ன பிரயோஜனம் இல்லையா? முக்கியமான விஷயம் நினச்சிங்கன்னா நீங்கள் லவ் பண்ணக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஃபேமிலி மெம்பர் ஆகட்டும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம்.